அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிற்கும் நல்லதல்ல, அதிமுகவிற்கும் நல்லதல்ல என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, திருச்சி மாவட்டத்தில் ரயில்வே துறை சம்பந்தமான பணிகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். முதல் கட்டமாக திருச்சியிலிருந்து திருப்பதிக்கு ரயில்வே சேவை கொண்டு வருவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இன்னைக்கு ஒரு நீண்டகால ஒரு கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. உடையான்பட்டி, பூங்குடி, இனாம்குளத்தூர் இந்த 3 பகுதியில் ரயில்வே மேம்பாலங்கள் ஒரு நீண்ட கால கோரிக்கை. அதை நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் அதை குறித்து நான் பேசினேன். அது நீண்டகால கோரிக்கையை பற்றி நான் வலியுறுத்தி பேசும்பொழுது கண்டிப்பாக அதை பரிசீலித்து அதை செய்வதாக அவர் கூறியுள்ளார்கள். இன்று இந்த 3 பகுதிகளில் ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மற்றும் ஸ்ரீரங்க பகுதியில் அங்கேயும் ஒரு சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுள்ளார்கள். பல விபத்துகளை தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்துகள் நடந்து வருவதாகவும் அங்கே ஒரு சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையும் ஏற்று இன்று அங்கேயும் சென்று ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்ய உள்ளேன். இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் இதுதான். திருச்சியிலேருந்து சென்னைக்கு கிளம்புற மாதிரி எந்த ரயில் இல்லை, ராக்போர்ட் மட்டும் தான் இருக்குது. கூடுதலாக ரயில் வேணும். இல்லை, நான் இப்போ சமீபத்தில் 3 கோரிக்கை நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தேன். என்னென்னா, நம்ம திருச்சியிலேருந்து எர்ணாகுளம், திருச்சியிலேருந்து திருப்பதி, திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு இன்டர்சிட்டி ஒன்று கேட்டிருந்தேன் நான். அதன் பின்பு ரயில்வே துறை அமைச்சரிடம் சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு ரயிலை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்து தருவதாக கூறினார்கள். நான் மக்களிடம் கேட்டு, இயக்க நிர்வாகிகளுடன் கேட்டு, அதன் பின் திருப்பதி ரயில் அதுதான் இன்றைய முக்கியமான தேவைன்னு சொல்லிட்டு நான் அமைச்சரிடம் சொன்னேன். கண்டிப்பாக செய்வதாக அவர் கூறியுள்ளார்.